குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பாமக நிறுவனர் ராமதாஸின் அறிக்கை. அமெரிக்காவில் 17 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்த முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் 18 நிறுவனங்களுடன் பேச்சு நடத்தி 7,616 கோடி முதலீட்டை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர். இது மிக மிக குறைவான அளவு. இதில் பெரும்பாலானவை ஏற்கனவே தமிழகத்தில் உள்ளவைதான். அந்த நிறுவனங்கள் AI தொழில்நுட்பம் உள்ளிட்ட ஆராய்ச்சி மையங்களுக்காக முதலீடு செய்ய முன்வந்துள்ளது. இந்த முதலீடுகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் அமைச்சரும் செயலாளரும் பேச்சு நடத்தி சாதித்திருக்கலாம். முதல்வர் தம்மை வருத்தி கொண்டு அமெரிக்கா போயிருக்க தேவையில்லை. தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகஸ்டில் 8 நாள் அமெரிக்க பயணம் செய்த 31,500 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார். 19 நிறுவனங்களுடன் தெலுங்கானா அரசு செய்த ஒப்பந்தங்கள் அம்மாநிலத்திற்கு கிடைக்க இருக்கும் தரமான முதலீடுகள். அதேபோல் கர்நாடகாவில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் தலைமையிலான குழு கடந்த ஆண்டு அக்டோபரில் அமெரிக்கா சென்று 25,000 கோடி முதலீடுகள் ஈர்த்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடந்த உலக பொருளாதார அமைப்பின் 54வது மாநாட்டில் மகாராஷ்டிர முதல்வர் ஷிண்டே தலைமையிலான குழு மொத்தம் 3 லட்சம் கோடி அளவில் முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. அதில் பெரும்பாலானவை அமெரிக்க முதலீடுகள். இந்த மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது அமெரிக்காவில் தமிழகம் ஈர்த்த முதலீடுகளின் மதிப்பு மிகவும் குறைவு. தமிழக முதல்வரின் அமெரிக்க பயணம் தோல்வியடைந்துள்ளது. வீண் விளம்பரங்களை கைவிட்டு தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி சாதகமான சூழலை உருவாக்க வேண்டும். அப்போது தொழில் முதலீடுகள் தானாக குவியும் எனவும் ராமதாஸ் கூறியுள்ளார்.